எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் ஃபஜ்ஜியான ஒரு ப்ரௌனியை ரொம்பவே ஈஸியாக வீட்டில் எப்படி அவன் வச்சு அவன் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/3 கப் ஆஃப் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டார்க் சாக்லேட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3/4 பாகம் மைதா எடுத்திருக்கேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார். இப்போ இது கூட இதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஏன் நம்ம இப்படி பண்ணியிருக்கோன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு பவுலில் ஒரு 100 grams ஆஃப் மெல்டட் பட்டரை நான் எடுத்திருக்கேன். 100 grams கரெக்டாக உங்களுக்கு எடுக்க தெரியலனா ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். நான் இங்கே எடுத்துருக்கிறது சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ இது கூடவே ஒரு 1/3 கப் ஆஃப் கோகோ பவுடரும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு 1/2 கப் ஆஃப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காஃபி பவுடரை தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் நான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கையிலேயே இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணணுன்னா மிக்ஸ் பண்ணலாம், இல்லை அவனில் ஒரு 5 minutes வச்சுட்டு கூட எடுக்கலாம். அந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு பாத்திரத்தில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூட 1 கப் ஒயிட் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சுகரையும் எக்கையும் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நான் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா பீட் ஆன பிறகு நம்ம இனிஷியலாக ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் மிக்ஸை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌனி பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் இனிஷியலாக மைதாவையும் கட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்ஸையும் மிக்ஸ் பண்ணி ப்ரீமிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏன் அந்த சாக்லேட்ஸோட மைதாவை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருந்தோன்னா நம்ம சாக்லேட் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணும்பொழுது எல்லாமே கீழே போய் செட்டில் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ளாரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு இந்த பேட்டர் இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ இதை இன்னமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்காக நம்ம வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌனினாலே வால்நட் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இல்லையா, அதனால் வால்நட் நான் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேட்டரை அப்படியே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேனில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாற்றிட்டு ஒரு 2 தடவை இப்படி டேப் பண்ணி எடுத்துகிட்டு மேலே அழகுக்காக வால்நட் அகைன் கொஞ்சம் மேலே போட்டுட்டு இப்போ இதை அப்படியே நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணிடலாம். இப்போ அவன் ஆல்ரெடி நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த ப்ரீஹீட்டட் அவனில் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த பேக்கிங் ட்ரேயை இதுக்குள்ளே வச்சுட்டு 180 degree செல்சியஸில் 25 minutes பேக் பண்ண போகிறேன். இப்போ இந்த ப்ரௌனி 25 minutes பேக் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி வெளியே எடுக்கிறேன். இப்போ இந்த ப்ரௌனி ரொம்பவே பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. மேலே அந்த லேயர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ ஒரு சின்ன டூத் பிக் வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். எப்பவுமே ப்ரௌனி பண்ணும்பொழுது இந்த டூத் பிக் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணும்பொழுது அது ரொம்ப உள்ள மாய்ஸ்சராக தான் இருக்கணும். நம்ம இங்கே சாக்லேட் வேறு அங்கங்கே ஆட் பண்ணதுனால அந்த சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்பொழுது. இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கட் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே ப்ரௌனியை நம்ம எப்படி நோ ஓவனில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அவன் இல்லாமல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பேட்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 30 minutes பேக் பண்ணலாம். அடுப்பில் பண்ணும்பொழுது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 30 minutes பேக் பண்ணலாம். நம்ம எடுத்துருக்கிற இந்த பாத்திரம் நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 30 minutes நல்லா பேக் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நோ ஓவனில் செஞ்ச ப்ரௌனியும் எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் வந்திருக்கு. வீட் ப்ரௌனி, ராகி ப்ரௌனி, மைதா ப்ரௌனின்னு நிறைய ப்ரௌனிஸ் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்பைஸ் அப் பை ஸ்வாதி சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.